ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னால் கண்டிப்பாக வீடியோ வந்து போட முடியல. ஸோ ஜேர்னி வந்து நம்மளுக்கு வந்து phase 1 phase 2 வந்து பாஸ் ஆனதில் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பேன். ஸோ அதில் மாஸ்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. அகெயின் வந்து நம்ம வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட்டில் ரன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நான் லாஸ்ட் ஆன ஸ்டோரியை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் இதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கலாம், பட் நான் வந்து ஜேர்னியில் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டினியூ பண்ணி உங்கள்கிட்ட அது வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ஜேர்னி வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரேடிங்கில் வச்சு டவுட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வச்சு டவுட்டாக இருந்தாலும் ஃபண்டிங் டிப்ஸில் நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதை வீடியோ மேக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் ஜாப்பில் போயிட்டுருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ நான் ட்ரேடிங் எடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து ரெகுலராக வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதை நான் வந்து வீடியோ மேக்கிங் டூல்லாம் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய ஜேர்னி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவாக மேக் பண்ணி நம்மளோட சேனலில் போடுறேன். மறக்காமல் பாருங்க. ஸோ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம phase 1 phase 2 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ அதில் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து 10 அக்டோபர்லேயே வந்துடுச்சு. ஆனால் 16 அக்டோபர்லேயே நம்ம வந்து டோட்டலாக வந்து லாஸ் வந்து டெய்லி லாஸஸ் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து அன்றைக்கே வந்து இந்த அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான். ஸோ அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை நான் வந்து மொத்தமாக முடிச்சுட்டு நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்ன லாஸை மட்டும் வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் ஜேர்னிங் வந்து நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி தான். அதனால தான் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம முடிச்சுட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் அந்த வீடியோ. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் பார்த்துடலாம். நம்ம வந்து 10ஆம் தேதி வந்துச்சு. அன்றைக்கி நைட்டே ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு $6 லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 14ஆம் தேதி தான், சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் லீவ் ஆகிடுச்சு. 14ஆம் தேதி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $38 வந்து ப்ளஸில் எடுத்தேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி 15 அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து போட்ட ட்ரேட் எல்லாமே வந்து லாஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறது தான் மேக்ஸிமம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் லாஸஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஸோ மல்டிபிள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே ப்ளஸில் வந்து ட்ரேட் தான். எல்லாமே மினிமம் $20 $40 வந்துச்சு. நான் ஒரு நாளைக்கு ஒரு $75 கிட்ட நான் வந்து டார்கெட் வச்சு மந்த்லி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு $1500 வந்து எப்படியான ஒரு டார்கெட்டில் மூவ் பண்ணதுனால இந்த மாதிரி எனக்கு வந்து லாஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட மென்டாலிட்டியை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட தாட் வந்து வந்ததுனால தான் இந்த லாஸஸ். ஸோ அதை வந்து என்னோட மிஸ்டேக் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அதை லேர்னிங் நம்ம கொண்டு போய் அடுத்த டைம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ மார்க்கெட்டில் லாஸஸ் வர்றது வந்து சகஜம்தான். ஸோ அதில் நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அது நெக்ஸ்ட் டே 16 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா $234 வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து டோட்டலாக ஒரே நாளில் வந்து லாஸ் ஆனதுனால நம்மளுக்கு பெட்டிங் வந்து ஒரு $109 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பர்சனல் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துருந்தேன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டை பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணலை. அது வந்து தனியாக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான். மெயினாக ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பெருசாக ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ட்ரீமு. ஸோ இதனால தான் எனக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ பிக்கெஸ்ட் வின்னு பார்த்தீங்கன்னா அதில் $81, பிக்கெஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா $121. ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டேஸ் 4 டேஸ் தான். ஸோ நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் டேஸ் வந்து 3 டேஸு. ஆவரேஜாக நெகட்டிவ் டேஸ்க்கு வந்து $6 அதுக்கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா 10-11 தான் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 12-13 சாட்டர்டே சண்டே 14-15-16. ஸோ இந்த டேஸில் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. இதுக்கு காரணம் வந்து மல்டிபிள் ட்ரேட் நான் பண்ணதுனால தான் மிஸ்டேக்கு. ப்ளஸ் ஒரு சில இடத்த வந்து எமோஷனல் ஆகி ஒரு சில ட்ரேட் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுவும் என்னோட மிஸ்டேக்கு தான். ஸோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டேன். எமோஷனல் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். பட் டார்கெட் வந்து கொஞ்சம் பிக்காக வச்சுட்டு பண்ணதுனால இந்த லாஸஸ் எல்லாம் எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ டோட்டலாகவே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வர ட்ரேட் எல்லாமே வந்து நான் லாஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. நியர்பை நம்ம டார்கெட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு அந்த இஷ்யூவாக இருந்துச்சு. இப்போ டார்கெட்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து நான் வந்து இதில் வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே நம்மளோட ப்ராசஸ் கரெக்டு தான், பட் நம்மளோட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது இல்லை நம்ம டைம் ஃப்ரேம் வந்து மாறுதுன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சஜெக்ஷன் அதுதான். நான் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வந்து லாஸஸ் வராமலாம் இருக்காது. கண்டிப்பாக எந்த ட்ரேடராக இருந்தாலும் கண்டிப்பாக லாஸ் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஃபண்ட் எடுக்கணும்னாலும் சரி, ரியலை பண்ணாலும் சரி. ஸோ அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிட்டு நம்ம அடுத்த மூவ் ஆன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வாங்கினேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வாங்கின பாருங்கள், அதுலேயே 14ஆம் தேதி நான் வாங்கிட்டேன். ஸோ ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓவரால் லாஸ் வந்து கொடுத்தாச்சு. ஆனால் மேக்ஸிமம் லாஸ் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. நம்ம ஓவராலாக லாஸ் கொடுத்தனால ஒரே ட்ரேடில் வந்து அது $240 ஒரே ட்ரேடில் லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் பெருசு 4 ட்ரேடு தான் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்தனால லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா $100 வந்து ப்ராஃபிட் எடுத்தேன். அதாவது பிக்கெஸ்ட் வின்னே $132. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து $100 எடுத்து எனக்கு 6 ட்ரேட் எடுத்து. ஸோ இதில் வந்து அடுத்த நாளைக்கு வந்து 240 வந்து நான் வந்து ரீச் ஆனதுனால எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து பிக்கெஸ்ட் வின் பண்ண வேண்டியது, செகண்ட் டேஸை பாஸ் ஆக வேண்டியது. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட இந்த ட்ரேட் வந்து எடுத்தது எல்லாமே ஸ்டாப்பில் ஹிட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து என்னோட டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மாற்றுறதுக்கு. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100லேருந்து இன்னொரு 150 எடுத்தாலே எனக்கு வந்து 330 எடுத்தாலே எனக்கு பாஸ் ஆக வேண்டிய அக்கௌண்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து 274 வரைக்கும் எனக்கு வந்து ப்ளஸில் வந்துச்சு. 85 டார்கெட் போட்டுருந்தேன் டாலரு. ஸோ அது ஹிட் ஆகிறதுக்குள்ளே எனக்கு வந்து எல்லாமே ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ இது எல்லாமே அக்யூரஸாக எடுத்த ட்ரேடுங்க. ஸோ அதனால தான் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்துச்சு. பட் பேட் லக், நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ட்ரேடோட ஷேர் போட்டிருப்பேன். உங்களுக்கு அதை 0.30 எடுத்திருக்கேன். 0.25 நான் வந்து SISTயில் தான் அதிகமாக ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எல்லாமே எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருந்துச்சு ட்ரேட் எடுத்தது எல்லாமே. ஸோ இதில் லாஸ் ஆனதுனால எனக்கு ஓவராலாக ஒரே டேயில் வந்து அதிக லாஸ் ஆனதுனால எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து டிசபிள் ஆகிடுச்சு. ஸோ அதில் மறுபடியும் வந்து சரி இல்லை மார்க்கெட் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது மறுபடியும் நான் ஒரு அக்கௌண்ட் வாங்கினேன், ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வாங்கி அதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நான் அக்டோபரில் மறுபடியும் வாங்கினேன். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அந்த ட்ரேடை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகவே நான் வந்து மாற்றிட்டேன் ட்ரேடை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நவம்பர் மாதம் தான், சரி அக்டோபர் 23 வாங்கினேன். 23 நம்ம பார்த்துக்கலாம், ரெட் பண்ணிக்கலாம். 23 வாங்கினது எண்டு டேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட இதில் வேல்யூ தெரியும். நான் $5404 வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் 48% வின்னிங் பர்சன்டேஜ். ஸோ இதில் வந்து பிக்கெஸ்ட் வின்னு பார்த்தீங்கன்னா 143, பிக்கெஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1017 வந்து பிக்கெஸ்ட் லாஸ் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடும் வந்து நம்மளுக்கு வந்து டே ட்ரேடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரேட் எல்லாமே நாங்கள் வந்து அக்யூரேட்ஸாக வெயிட் பண்ணி எடுத்தது. பாருங்க அதில் 90, 80, $200 இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹெவி லாட் போட்டதுனால ஸ்டாப் லாஸ் அடித்தது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹெவி லாட் போட்டு யூஸ் பண்ணால் ஸ்டாப் லாஸ் அடிச்சது. அதே சேம் டைமில் ஹெவி லாட் போட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் 300+ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு சிங்கிள் டேயில். ஸோ அதில் வந்து ஹெவி லாட் போட்டு நம்ம வந்து ஒரு 7 டேஸில் இது வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் லெவலில் பாஸ் ஆகிட்டோம். ஸோ இது பாஸ் ஆனதுக்கப்புறமா செகண்ட் லெவல் நம்மளுக்கு வந்து 6 அன்னைக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அடுத்த உடனே நம்மளுக்கு வந்து 6 அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து phase 2 அக்கௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் வந்து இம்பார்ட்டானது, நம்ம வந்து சிங்கிள் டேலே வந்து இதை வந்து பாஸ் பண்ணிட்டோம் மார்க்கெட்டில். நீங்கள் ஆனால் சிங்கிள் டேயில் எப்படி இப்போ பாஸ் ஆகுது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் தான். நம்ம வந்து சிங்கிள் டேயில் வந்து ஈஸியாக நம்ம பாஸ் ஆகிடலாம். 6ல் வந்து நவம்பர் 6ல் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்துச்சு. 6ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9லேயே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். 9 அன்னைக்கு பாருங்கள் 6ல் வந்தது, நவம்பர் 9லேயே நம்ம வந்து முடிச்சிட்டோம். 6 நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே நாளில் வந்து ப்ராஃபிட் $250. மார்க்கெட் பயங்கரமான செல் கால் எடுத்தேன்.
லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. 15 அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நம்மளுக்கு வந்த அன்னைக்கே நம்ம பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் மினிமம் வந்து இதில் ஒரு ப்ரோ வந்து டவுட் கேட்டார், மினிமம் 3 days வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஆமாம், மினிமம் 3 days வந்து கம்பல்சரி நம்ம ட்ரேட் பண்ணோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மினிமம் ட்ரேடிங் டேஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபண்டிங் கிஃப்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம வந்து $250 நம்ம வந்து ரீச் பண்ணாலுமே நம்ம வந்து 3 நாளைக்கு இதில் ட்ரேட் பண்ணி இதில் 100% வந்து இதில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 100% இதில் வந்து ஃபில் பண்ணியா இருக்கணும். அப்போ தான் இந்த டிக் மார்க் வரும். நீங்கள் டார்கெட் ரீச் ஆனோடனே ப்ராஃபிட்டை வந்து இங்கே டிக் மார்க் வந்துடும் 100%. இங்கே மேக்ஸிமம் லாஸ்லேருந்து டெய்லி லாஸ் இது ரெகுலராக இருக்கும். ஆனால் 3 days வந்து இங்கே வந்து கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 3 days வந்து நீங்கள் கம்பல்சரி ட்ரேட் பண்ணணும். ஸோ 250 எடுத்துகிட்டு நான் ஏன் ப்ரோ ட்ரேட் பண்ணணும்னு கேட்காதீங்க. ஆனால் ஃபண்டிங் கிஃப்ட்ஸில் ரூல்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. அதோட ரூல்ஸ் தான் இங்கே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. மினிமம் ட்ரேடிங் டேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 3 daysல வந்து நீங்கள் ட்ரேடிங் எடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன ட்ரேட் தான் எடுத்தேன். நம்மளுக்கு 100% இங்கே இருந்துச்சு நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ. நான் சின்ன ட்ரேட் தான் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரேட் தான் 0.01 0.0 இருக்கிறது லோ லாட் இது நம்மளுக்கு எடுக்கிறது. இதெல்லாம் சும்மா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்காக எடுத்தேன். நாங்கள் 251 நான் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபஸ்ட் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்துங்க, ஃபஸ்ட் அன்றைக்கி 251 எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் ட்ரேட் பண்ணுறதுக்காக ட்ரேட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரேடிங் வந்து ஃபன்னாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஒரு நாள் எடுத்ததுனால நான் வந்து பேசவில்லை. என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது ஒரே நாளில் $250 வந்து அந்த நான் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் ஆகிறதுல வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு நாளில் பாஸ் ஆகிட்டேன், 3 நாளில் பாஸ் ஆகிட்டேன், 4 நாளில் பாஸ் ஆகிட்டு சொல்லுவாங்க. ஆனால் 3 days வந்து நம்ம வந்து கம்பல்சரி ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணுறது அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, பாஸ் ஆகிறாங்க. அதனால மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது வந்து நிறுத்திடுங்க. எப்பயுமே சொல்கிறேன், என்னோட அட்வைஸ் தான். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுங்க. அவங்க போகிறது ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா போயிட்டு போட்டோம். அவங்களோட நாலேஜ் அவங்க போயிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே மாரி க்ரோ ஆகணும்னா நம்ம வந்து நாலேஜ் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ண கண்டிப்பாக வந்து 100% நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இது என்னோட ஜேர்னியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா அது வந்து 1 days வந்து நான் $250 என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், 1 dayல வந்து $250 வந்து என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ சிங்கிள் டேல ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன், அதிகமான ட்ரேட் எடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் இதில் தெரியுங்க பாருங்கள், சிங்கிள் தான் பாருங்கள். நான் வந்து செல் வந்து பண்ணிடுறேன். செல் வந்து 95ல் நான் செல் போட்டு வச்சுருந்தேன். மார்க்கெட்டு வந்து பயங்கரமான டவுன் அன்றைக்கி. ஸோ 2678 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 2629 வரைக்கும் நான் போட்டிருந்தேன். ஆனால் 32லேயே ஸ்ப்ரெட்டுனால 32லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ சிங்கிள் ட்ரேடு தான். அதிகமான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 98ல் தான் வச்சுருந்தேன். ஸோ இதுலேருந்து 3 பாயிண்ட் தான், அதாவது 30 பிப்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதிகமாக இல்லை ஸ்டாப் லாஸ் வரட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இருக்கணும் தான் நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. கான்ஃபிடென்ட் பண்ணால் மார்க்கெட் கீழே தான் போகுது சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் வந்து 275ல் முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 40 வரைக்கும் கீழே இறங்கலாம் மார்க்கெட். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேட்டு கூட நோட் பண்ணிக்கங்க. November 6 அன்னைக்கு நீங்கள் ஈவினிங் மார்க்கெட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த 2700லேருந்து கீழே இறங்கின மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே தான் போயிடுச்சு. ஸோ இதுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்து போயிடுச்சு. அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து 45 வரைக்கும் நான் டார்கெட் எய்ம் பண்ணேன். பட் நம்மளுக்கு வந்து 250 வந்தாலும் இது பேஸ் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அதில் பாஸ் ஆனோடனே நம்மளுக்கு வந்து வெரி ஹாப்பி. அப்புறம் 3 days வந்து சும்மா ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் அகெயின் நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ மறுபடியும் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 104 ட்ரேட் எடுத்திருக்கேன். 17 நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்மளோட ட்ரேடிங் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். $261 வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து டெய்லி லாஸஸ் வந்து இது இங்கே வந்து $250 வந்து நம்ம $230 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4.6%, $5000 4.6% வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். November 14 வந்து நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்ம பாஸ் ஆனவுடனே நம்மளுக்கு வந்து லேட்டாக தான் அந்த அக்கௌண்ட் வந்துச்சு. ரொம்ப ஏன்னா நம்ம ரொம்ப 1 daysல பாஸ் ஆனாலும் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 அன்னைக்கு வந்தது. 9 அன்னைக்கு நம்ம வந்து 6 அன்னைக்கே பாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 9 அன்னைக்கு முடிஞ்சது. நம்மளுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் வந்தது நம்மளுக்கு வந்து 14 அன்னைக்கு தான் வந்துச்சு. அதாவது November 14 தான் வந்துச்சு.
நவம்பர் 14 வந்தது ஓகே தான். நவம்பர் 16லேருந்து நம்மளுக்கு ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டவுன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஹெவி லாட்லாம் நான் வந்து போட்டு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே நல்லா நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் முக்கியமாக சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்த ஒரு 3 டேஸில் வந்து 150 கிட்ட நான் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு, லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் கிட்ட ஒரு $200 போனால் கீழே வர ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஸோ அதுலேருந்து கம்பேக் கொடுத்துட்டு நம்மளோட சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் $230 கிட்ட வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் வீக்கில் முடிச்சதுல ஃப்ரைடே வரைக்கும் சின்ன சின்ன ட்ரேட்லாம் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக நம்ம டார்கெட்டை ஸ்டாப் லாஸ்ட் டார்கெட்டை வந்து கம்மி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப லாங்காக இல்லாமல் கம்மி பண்ணதுனால இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வித்ட்ரால் வந்து இப்போது வர்ற 14 அன்னைக்கு வித்ட்ரால் பண்ண போகிறேன். அந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பிக்கெஸ்ட் வின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு, $207. ஸோ கிட்டத்தட்ட 0.25 லாட் வந்து போட்டு $207 வந்து எடுத்தேன். அதோட பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து இதே உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பாருங்க, $240, $150, $191 லாஸ். அடுத்த நாளே பாருங்க $204 வந்து ப்ராஃபிட். இங்கே பார்த்தீங்கன்னா $270 ப்ராஃபிட். இதெல்லாம் கம்பேக் கொடுக்குற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து நம்பணும் ஃபஸ்ட்டு. உங்களை நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு. ஸோ எத்தனை பேர் நானும் சொல்லலாம், இல்லை மற்றவங்களாம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன வருதோ அதை நான் நம்புங்க, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ் வரதான் செய்யும் கண்டிப்பாக. லாஸ் வராமல் எதுவுமே இல்லை, எந்த பிஸ்னஸ் வாங்குறது சரி லாஸ் வராமல் இல்லை. நான் எப்பயும் அதே தான் சொல்லுவேன். ஸோ நான் வீடியோஸ் பார்க்குறது எல்லாமே அதே தான். நான் லாஸ் வரதான் செய்யும் கண்டிப்பாக. நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ட்ரைனிங் நம்ம வேறு பக்கம் இன்ஸ்டியூட்டில் எங்கேயாச்சும் படித்தாலுமே அத்தனை பேருமே ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னா இல்லை. 5 நாளில் கண்டிப்பாக 2 நாள் லாஸ் வருதுன்னா அதை அடுத்தது வந்து அதில் லேர்ன் பண்ணிட்டு அடுத்து லாஸ் வராமல் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 49லேருந்து இங்கே பாருங்கள் 15 அன்னைக்கு, அதுக்கப்புறம் 18, 19, மண்டே, டியூஸ்டேலாம் லாஸு. அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரைடே அன்னைக்கு லாஸு, மறுபடியும் கம்பேக் கொடுத்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லாம் ப்ராஃபிட்டு. அப்புறம் தேர்ஸ்டே வந்து நமக்கு லாஸ். அப்புறம் 29 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறமா வந்து இப்போ கம்மிங் டேஸு அந்த லாஸ்ட் வீக் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கேன். என்ன கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கம்மியான நான் வந்து லாட் சைஸை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர நம்ம வந்து கம்மி பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வர்ற ப்ராஃபிட் நம்ம வித்ட்ரால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எவ்வளோ முக்கியமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் போகிறோமோ அதை வந்து வித்ட்ரால் பண்ண பார்க்கணும். நம்ம வந்து வர்ற மணியை நம்ம எடுத்து வச்சுட்டு பேக்கப்புக்கு நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக மூவி கூட இருக்குது, துல்கர் சல்மான் மூவி. அதிலே சொல்லுவார் எவ்வளோ ஆர்டர் முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அதே இதுதான். ஸோ அது உண்மையான விஷயம் தான். நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து இந்த $200 ஒரு டாலரா அப்படின்னு நினைக்கலாம். பட் 200க்கு மேலே 2000, 10,000 நிறைய பேர் எடுத்துருக்கலாம், அதையும் நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த விஷயம் வந்து நம்மளோட எஃபெக்ட், நம்மளோட ஃபார்முலா அங்கே சக்ஸஸாக போய் $200 கிடச்சிருக்கு. அதுவே நம்ம பெரிய சக்ஸஸ். அது வந்து $2 lakhs சமம் நம்மளுக்கு. இதுவே இப்போ நம்மளுக்கு எடுத்த விஷயம் நாளைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஜிட்டில் எக்ஸ்ட்ரா கூட மாறும், இல்லை டபுள் டிஜிட்டலாக கூட மாறும், இந்த இடத்துலையும் மாறும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டோட்டலாக பார்க்க பார்த்தீங்கன்னா இதுலேயே $5,000 மேலே கூட மாறலாம். இந்த இடத்துல $5,000 மேலே 100% நம்ம வந்து ப்ராஃபிட் கூட எடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். ஸ்ட்ராட்டஜி பிலீவ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். லாஸ் வரதான் செய்யும். லாஸ் வர மாதிரி சின்னது ஒரு டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒரு டைம் ஃப்ரேம்னா 5 minutes, 15 minutes, ½ hour, 1 hour, 4 hours அந்த மாதிரி. நீங்கள் இல்லை ஸ்கேப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சஜஷன் 15 minutesலேருந்து அது ஹையர் லோவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 1 minutesலேருந்து 5 minutesக்குள்ளே நடக்கிற ட்ரேடை வந்து அதோட சப்போர்ட் லெவலு, அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலு இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணிங்க. இல்லை எனக்கு வந்து லாங் டைமாக வைக்கணும், ஸ்விங் ட்ரேடாக ஆகணும்னா 4 hour சார்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1 day சார்ட் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து அதில் வந்து ஹெவி ரிஸ்க் இருக்கும். ஹெவி ரிஸ்க் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும், டார்கெட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். இப்போ டிசிப்ளின் வேணும், கன்சிஸ்டன்ட் வேணும். ரெகுலராக வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபார்முலா வந்து பிலீவ் பண்ணணும். இன்கேஸ் உங்கள் ஃபார்முலா மாறுதுன்னா கண்டிப்பாக கண்ணை மூட்டி மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் போகிற ஃப்ளோவில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்காக மார்க்கெட் எங்கேயுமே மாறாது, சரிங்களா? அதனால் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாரி இருக்கணும். நிறைய உங்களை மாரி ட்ரில்லியன் கணக்கில் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து இவ்வளோ டாலர் எடுக்கிறதே வந்து பெரிய விஷயம்.
நாளைக்கு வந்து இந்த $200 $2000 கூட ஆகலாம், இல்லை $20,000 கூட ஆகலாம். கண்டிப்பாக அந்த ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். கூடிய என்னோட டார்கெட் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு வந்து $1500 எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட டார்கெட்டு. ஸோ அதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த இடத்துல வந்து $1500 ப்ளஸில் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ப்ளஸில் காமிக்கும் உங்களுக்கு ஹையராக. அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏதாச்சும் நான் ரிப்பீட்டடாக இதை சொல்லியிருந்தாலும் அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் இது அதிகமாக வீடியோ மேக் பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா கமெண்டில் பண்ணுங்கள் மறக்காமல். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நான் தப்புன்ற விஷயம் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நானும் ஏன்னா கற்றுக்கிறது வந்து நிறையா இருக்குது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சொன்னாலும் ஓகே தான். பட் அதில் வந்து நல்ல விஷயமா தான் நான் எடுத்துப்பேன். இல்லைனா என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பயுமே ஒன்று தான். கரெக்டான டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணி கரெக்டான ப்ராஃபிட்டட் லாஸஸ் வந்து எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி போட்டே ஆகணும். பிக் லாஸ் வந்து குறைக்கிறது ஸ்டாப் லாஸ் வந்து மேஜர் இதை மனசில் வச்சுக்கோங்க. எந்த ட்ரேடராக இருந்தாலும் சரி, ரீட்டைல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கேப்பிங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எடுக்கும்போது ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஆல்டர்னேஷன் பண்ணாதீங்க. ஒரு பெரிய லாஸ் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து தடுக்கும். அதேமாரி நீங்கள் வின்னிங் பாயிண்ட் போகும்போது ஸ்டாப் லாஸ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது, உங்கள் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கண்ணை மூடிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். அதில் எந்த ரூலும் நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுனாலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சினாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் வர்ற ப்ராஃபிட்டில். இல்லை ஸ்டாப் லாஸும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நான் வித்ட்ரா வந்து கூடி சீக்கிரம் போடுறேன். நான் மந்த்லி வித்ட்ரா தான் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வித்ட்ரா டீட்டெயில் போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து பாருங்க, 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் இருக்குது. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வித்ட்ரா வந்து மட்டும் 14. இப்போ வந்து 18 தான் உங்களுக்கு 8 தான் ஆகுது. 14 அன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன். நான் கிரிப்டோவில் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எக்ஸ்என்எஸ் நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், பினான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ரைஸ் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த ரைஸ் அக்கௌண்ட்லையும் இருக்குது. அது $1500 வந்து தான் ரைஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. இதை நான் இன்னும் யூஸ் பண்ணல. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வித்ட்ரா பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.